அமைதி அடைவோம். இதுவரையிலும் எல்லாவற்றையும் பார்த்து ரசித்து வாழ்ந்தவன் இப்படி ரசிக்கக்கூடியவனும் எண்ணக்கூடியவனுமான என்னை ஆக்கியவன் யார் என்று தன்னையே திரும்பி பார்க்கிறான் பாருங்கள். இதுதான் ஆறாவது அறிவு. அறிவையே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவின் உயர்நிலை ஆறாவது அறிவு. கடலில் இருந்த தண்ணீர்தான் மேகமாகி மழையாக பொழிகிறது. அருவியாக ஆறாக ஓடும் தண்ணீர் மீண்டும் எங்கே சென்று சேர்கிறது? கடலில் தானே. குளமாக ஏரியாக அந்த நீரை தேக்கி வைத்தாலும் புடைத்து கொண்டே இருக்கும். அது கரை உடைந்தால் தன் மூலமான கடலை நோக்கியே விரைந்தோடும். கடலை அடையும் வரை அதற்கு ஓய்வு, அமைதி இல்லை. இது போன்றே மெய்ப்பொருளே பிரம்மமே அணுவாகி பஞ்சபூதமாகி ஜீவனாகி மனிதனாகி இருக்கிறது. அவையெல்லாமே இடைநிலைதான். இனி மனிதன் ஆறாவது அறிவு மேலோங்க பெற்று அவன் தன் நிலையை, தான் பிரம்மம் என்ற நிலையை அடைந்தாக வேண்டும். அதுவரை மனிதனுக்கு அமைதி கிட்டாது. எதை அடைய வேண்டுமோ அதை அடையாதவரை வேறெது கிட்டிடனும் மனக்குறை மனிதன் உள்ளத்தில் தலையெடுத்து கொண்டேதான் இருக்கும். தன்னிலை உணர்ந்து தான் அடைய வேண்டிய இறைநிலை உணர்வை அடைந்து அமைதி பெறுவோம். அருள் தந்தை.